நுனி நாக்கு வந்து ரொம்ப செவப்பாயிடுச்சு, நுனி நாக்கு எனக்கு வலிக்குது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒயிட்டாக சீல் மாதிரி இருக்கலாம், அல்லது வெடிஞ்சு போயிருக்கும். அப்போனா இருதயத்தில் ஹார்ட்டில் இருக்கிற ரத்தம் அளவுக்கு அதிகமாக கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான். வந்து மோஸ்ட்லி இந்த வெரிகோஸ் வெயின் வர்றவங்க கை மட்டும் சில்லுன்னு இருக்கும், உடம்புல நல்லா இருக்கும், ஆனால் கை மட்டும் எப்போவுமே அவங்களுக்கு வந்து சில்லுனே இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க என் கை எப்போவுமே ஈரமாகவே இருக்கு. அந்த சுவையை வச்சே நம்ம பல நோய்களையே நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சுவை தேவையோ அந்த சுவையை நம்ம நாக்கே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். வணக்கம். நம்ம உள் உறுப்புகள் பலவீனம் அடையிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். அந்த அடிப்படை காரணம் என்ன, எதனால அந்த உள் உறுப்புகள் இந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படை காரணத்தின் தன்மையை நம்மளுடைய நாக்கு நம்மளுக்கு அழகா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நாக்கை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம நாக்கில் வர்ற நிறம், அதாவது கலரை வச்சு நம்ம ராஜ உறுப்புகளான மண்ணீரல், நுரையீரல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம், இருதயம், இந்த உறுப்புகள் ஏன் பலவீனம் அடைஞ்சிருக்கு, அதே மாதிரி நம்ம உள் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு இருக்கா, அதனுடைய தன்மைகள், அதாவது ராஜ உறுப்புகளின் தன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுடைய நாக்கின் நிறத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நாக்கின் வடிவம், அதாவது ஷேப்பு, அந்த ஒரு சிலருக்கு வந்து நாக்கு வந்து தடிமனா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குட்டையா இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப மெலிசா இருக்கும். ஸோ அந்த வடிவங்களை வச்சே இவங்களுக்கு எந்த உறுப்புல அந்த சக்தி ஓட்ட பாதை அதிகமா போயிட்டு இருக்கலாம், ஒரு சில உறுப்புகள் வந்து சக்தி ஓட்டை போகாம குறைபாடா இருக்கலாம். அது எதனால, என்ன குறைபாடு அப்படின்றத அதனுடைய ஷேப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த நாக்கின் படிவங்களை வச்சு அந்த உள் உறுப்புகள் எது சூடா இருக்கு, எந்த உறுப்பு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்றத அந்த படிவங்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நாக்கின் ஈரத்தன்மை, ஒரு சிலருக்கு ரொம்ப ஈரமா இருக்கும், ஒரு சிலருக்கு ஈரத்தன்மை எல்லாம் வறண்டு போயிருக்கும். இந்த மாதிரி ஈரத்தன்மைகளை வச்சு அந்த உள் உறுப்புகளுக்கு பாய்மங்கள், சக்தி ஓட்ட பாதை வந்து, அதாவது பாய்மங்கள் அப்படின்றது கிளான்ஸ். ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்ல சுரப்பிகள் நம்ம உடம்புல சுரக்குதா அப்படின்றத நம்மளுடைய இந்த தன்மையை வச்சே ஒவ்வொன்றா நம்ம இந்த விடயத்தில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாக்கு வந்து எலும்பால் ஆனது கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெறுமனே தசைகளால் ஆனது தான் நம்மளுடைய நாக்கு, அதாவது மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மியூக்கோசா அப்படின்ற ஒரு டிஷ்யூவால ஒரு பிங்க் கலர்ல தான் நம்மளுடைய நாக்கு நார்மலா எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய நாக்கோட அடிப்பகுதியில ஹையாய்டு போன், அது வந்து ஒரு யூ ஷேப்ல இருக்கும், நம்மளுடைய கழுத்துக்கு முன்பகுதியில தான் இருக்கும். ஹையாய்டு போன் என்ன சப்போர்ட், என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நாக்கையும் நம்மளுடைய குரல் வலையையும் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த ஹையாய்டு போன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நாக்குக்கு கீழே நாக்கை தூக்கணும்னா ஒரு நீட்டாக ஒரு கோடு வரும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை தான் லிங்குவல் ஃப்ரீனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னா நாக்கை ஒரு சப்போர்ட்டாக பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நாக்கை வெளியே நீட்டுறோம், அதே மாதிரி உள்ளே மடக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேலே நீட்ட முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால உள்ளேயும் தள்ள முடியாது. நம்ம வாய்க்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் சப்போர்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லிங்குவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நாக்கில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே சுவை மொட்டுக்கள், டேஸ்ட் பட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு டேஸ்ட் பட்டுக்கும் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 டேஸ்ட் செல்ஸ், ஒவ்வொரு டேஸ்ட் பட்ஸ்லையும் 100லேருந்து 150 டேஸ்ட் செல்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன சுவை வாயில் வைக்கிறீங்களோ வச்ச உடனே அந்த டேஸ்ட் செல்ஸ் உள்வாங்கி அதை உடனே மெடுலா ஆப்லங்கேட்டா, அதுக்கப்புறம் தைமஸ், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் மூலிமா இந்த சுவை தான் அப்படின்றத உடனே நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் கொடுக்குது. ஸோ நம்ம ஒருத்தருக்கும் ஒரு சுவை வேற பிடிக்கும். ஒரு சிலருக்கு இனிப்பு வாயில் வச்சோன்னா ரொம்ப இனிப்பு பிடிக்குதுன்னுவாங்க, ஒரு சிலருக்கு இனிப்பு வாயில் வச்சாவே பிடிக்கல அப்படின்வாங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த நம்ம உடம்புல பழக்கி வச்சுருப்போம், அது வந்து மூளையில் கமாண்டில் சேர்த்து வச்சுருப்போம். அந்த மெமரிஸ் தான் நம்மளுக்கு வாயில கசப்பு வச்ச உடனே ஒரு சிலர் கசப்பை விரும்பி சாப்பிடுவாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கசப்புன்னு தேடி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் கசப்பை பார்த்தாவே ஓடுவாங்க, ஏன்னா அந்த மெமரியில கசப்பு சுவை நல்லது அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மூளையில இருக்க அமீடா. அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி எடுத்துட்டு வரோம், பிரியாணியை நம்ம சாப்பிடலை, ஆனால் நம்ம அந்த வாசனை வந்த உடனே பிரியாணி இப்படி தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம உடனே ஓடி போய் சாப்பிடுவோம். எப்படி ஒரு வாசனை வந்த உடனே நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் தெரியுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அந்த பிரியாணி சாப்பிட்ருப்போம், அந்த வாசனை நுகர்ந்து, அதாவது மூக்கு வழியாக நுகர்ந்து
அது நம்மளுடைய அந்த அமைடா அப்படின்ற செல்ஸுக்கிட்ட போய் ரீச் ஆகி இது இந்த வாசனை உள்ளது, இந்த டேஸ்ட்டில் தான் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம ஒரு வாசனை வந்த உடனே இது வந்து பிரியாணி, இந்த வாசனை வருது, இவங்க வீட்டில் சாம்பாரா இல்லை இவங்க வீட்டில் ரசமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உணவு வாயில் டேஸ்ட் பண்ணல, ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூக்கு வழியாகவே அந்த வாசனை வந்து மூளையில் போய் கமாண்ட் போய் அந்த மெமரியில் இருக்கிறது நம்மளுக்கு உடனே வெளிப்படுது. நம்ம டிவிலலாம் பார்ப்போம், ஒரு குலோப் ஜாமுன் காட்டின அடுத்த செகண்ட் நம்ம நாட்டிலேருந்து எச்சு ஊற்றுது. காரணம் நம்ம மெமரி செட் பண்ணி வச்சுருப்போம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம். இன்னொரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, கண்ணை மூடிடுவோம். கண்ணை மூடிட்டு அதை மூக்கில் சுவாசிக்கும் பொழுதே இது இந்த பழம் தான், இது இந்த இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் நம்ம சேவிங்ஸ், அதாவது மூளையில் அந்த அளவுக்கு மெமரியை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அடுப்பில் ஏதோ பாலோ ஏதோ ஒன்று தீஞ்சு போயிட்டுருக்கோம், நம்ம வேறு ரூமில் உட்காந்துருக்கோம், ஏதோ தீஞ்ச வாடை வருது. அது தீஞ்ச வாடை நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, ஏன்னா மெமரியில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அமிக்லடா அப்படின்றது நம்ம மூளையில் ஒரு பகுதி, நம்மளுடைய எமோஷன் மெமரிஸு இது எல்லாமே சேவ் பண்ணுற வேலையை அந்த மூளையில் இருக்க ரொம்ப முக்கியமான அமிக்டான்ற பகுதி முக்கிய வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய நாக்கில் எப்படி டேஸ்ட்டு தெரியுது அப்படின்னா, அந்த சுவை மொட்டுக்கள் வாங்கி சென்சரி நர்வ் மூலயமா மூளைக்கு கமாண்ட் கொடுத்து நம்ம உடனே இந்த சுவையை சாப்பிட்றோம், இந்த சுவை இது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த சுவை மொட்டுக்கள் வித்தின் செகண்டில் வேலை செஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும். நிறைய பல பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சூடாக ஏதாவது தண்ணியோ இல்லை சூடாக காஃபி டீ ஊற்றிட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா நாக்கெல்லாம் வெந்து போச்சு, எனக்கு மரத்து போச்சு அப்படின்வாங்க. அந்த டைமில் சுவை மொட்டுக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். திருப்பி உடனே ரீகலெக்ட் ஆகும். அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகலாம், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் சுவை மொட்டுக்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலுமே அந்த ருசி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ருசியை வச்சே நம்ம உள் உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்கும். ஒன்றில் ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டார், ஒரு டயர்ட்னஸ், உடம்புல வந்து ஒரு நீர்த்தன்மையே இல்லை, மயக்கடிச்சு விழுந்துட்டார் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கே உணவு கொடுக்க வேணாம். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு கல்லுப்பும் ஒரு கருப்பட்டி எடுத்து நாக்கில் தடவினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுவார். காரணம் நம்ம அந்த சுவை மூலயமா அந்த சுவை மொட்டுக்கள் அந்த பட்ட அடுத்த செகண்ட் மூளைக்கு போய் கமாண்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம எந்த உணவாக இருக்கலாம், நீங்கள் வயிற்றுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, அந்த சுவையை வச்சே நம்ம பல நோய்களையே நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சுவை தேவையோ அந்த சுவையை நம்ம நாக்கே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்தந்த சுவை வேணும். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக கேட்கும் பொழுது தான் நோய் அப்படின்றத நான் முன் வெளியத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு என்ன உடல் பலவீனமாக இருக்கோ அந்த சுவையை நாக்கே கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நாக்கில் வந்து எப்போவுமே இனிப்பு சுவை சுரந்துக்கிட்டே இருக்குது, இனிப்பாக தான் கேட்குது, இனிப்பாகவே இருக்கும், அது எச்சி பார்த்தாவே இனிப்பாகவே இருக்குன்னுவாங்க. அப்படின்னா அவங்களுடைய மண்ணீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு நம்மகிட்ட பேசுது. அதுவே ஒரு சிலருக்கு ரொம்ப காரம் அதிகமாக கேட்குது அப்படின்னா அங்கே நுரையீரல் பலவீனமாயிருக்கு. காரம் கேட்குதுன்றத விட அந்த வாயில் அந்த எச்சி வந்து அவங்களுக்கே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப காரமாக இருக்குது, என் வாயில் வந்து ஒரு மாதிரி உப்பு சுவை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே சிறுநீரகம் பலவீனமாயிருக்கு. ஏன்னா எந்த சுவையும் நம்ம வாயில் வச்சோ கொஞ்ச நேரத்தில் அது அடங்கிடும். ஆனால் எனி டைம் எனக்கு ஆல்வேஸ் வாயில் அந்த இனிப்பு சுவையாக இருக்கட்டும் உப்பு சுவை இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த உறுப்பு அங்கே பலவீனமாக இருக்குன்னு நம்மகிட்ட உடம்பு பேசுகிற மொழி தான். ஸோ அதனால் நம்ம அந்த நாக்கு சுவை மொட்டுக்கள் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு வேளை டேமேஜ் ஆனாலும் திருப்பி அது புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுவே நம்ம உள் உறுப்புகள் பலவீனத்தினால அந்த சுவை மொட்டுக்கள் போயிடுச்சு அப்படின்னா அந்த உள்ளுறுப்புகள் நல்லானா மட்டும்தான் அந்த சுவை மொட்டுக்கள் திருப்பி புதுசாக மாற ஆரம்பிக்கும், ரீஜெனரேட்டே ஆக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளுறுப்புகள் நம்ம எப்போவுமே கதகதப்பாக வச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நாக்கில் படிஞ்ச படிவம், நாக்கில் வர கலர் இல்லை ஷேப்பு, இதை வச்சு எப்படி நோய்களை நமக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து லைட் ரோஸ் கலரில் லைட்டாக லைட் கோட்டிங் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் லைட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு வித ஈரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நாக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுது. ஒரு சிலருக்கு நாக்கே ரொம்ப வீங்கி போயிருக்கும், அதாவது வீக்கமாகவும் இருக்கும். இது இல்லாமல் நாக்கில் வந்து ஒரு அந்த ஒயிட் கோட்டிங் வெள்ளை கலரில் ஒரு கிரீஸ் ஒரு பிசுபிசுப்பு தன்மையில் படிஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கடமுடன்னு ஒரு ப்ளோட்டட் சவுண்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் அவங்களுடைய செஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அப்டாமினல் வந்து எப்போவுமே ஒரு வித ஃபுல்னஸ் அப்படியே ஒரு நிறைஞ்ச மாதிரி திம்முன்னு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஃபீல்னஸ் இருக்கும். அந்த நாக்கு ரொம்ப தடிமனாக அல்லது அந்த ஒயிட் கோட் வந்து க்ரீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்லாம் இருக்கும். இவங்க இதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னா, நல்ல காரச்சாரமான உணவு எடுத்தாவே இந்த ஃபுல்னஸ் ப்ளஸ் இது இல்லாமல் அந்த கடமுட சப்தம் இது எல்லாமே படிப்படியாக அவங்க வெளியேறிடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாக்கு வந்து ரொம்ப செவப்பாக இருக்கும், நாக்கே செவேன்னு இருக்கும். இது இல்லாமல் அந்த அந்த நாக்கில் இருக்க கோட்டிங் வந்து மஞ்சள் கலரில் ரொம்ப அடர்த்தியாக பிசுன்னு இருக்கும்.
அதுவே வந்து வெள்ளையா பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னா அவங்களோட ஈரத்தன்மை தங்கி போயிருக்கு. அதுவே மஞ்சளா பிசு பிசுன்னு தங்கி போயிருக்குன்னா சூடு அப்படியே உள்ள தேங்கி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு வரும்னா மோஸ்ட்லி ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, இல்லை யூரினரி ட்ராக் அப்பப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள நீர் இல்லாமல் சூடு தேங்கி போயிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நீர் ஆகாரங்கள் நிறைய எடுக்கும் பொழுது இந்த தொந்தரவுலேருந்து நம்ம வெளியேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாக்கு ரெட்டாக இருக்கும், ஆனால் அந்த கோட்டிங் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும், மஞ்சள் கோட்டிங் லைட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சூடாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த மஞ்சள் ரொம்ப அடர்த்தியாக இருக்குன்னா சூடு உள்ளே தேங்கி போயிருக்கு. பட் ஆனால் லைட்டாக மஞ்சளாக இருக்குது, நாக்கும் லைட்டாக ரெட்டாக இருக்குது அப்படின்னா சூடாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து எப்போவுமே காலையில் இருந்தாலும் உடம்புல வேர்த்து வேர்த்து கொட்டும், ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. கான்ஸ்டிபேஷன், மோஷன் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. மெயினாக இவங்கெல்லாம் வந்து உடம்பை குளுமைப்படுத்துகிற மாதிரி இந்த பழையது கஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கும் பொழுது இந்த தொந்தரவு வந்து அவங்க படிப்படியாக வெளியேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ரெட் கலரில் அதாவது சிவப்பு நேரத்தில் தான் நாக்கு இருக்கும், ஆனால் வெடிப்பு நாக்கு ஃபுல்லாகவே அப்படியே வெடிப்பிடிப்பாக கிராக் நிறையா இருக்கும். கோட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படலம் இருக்கலாம், லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்து குளிர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதாவது சூடு அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறத விட அங்கே சுத்தமாக குளிர்ச்சியே இல்லை, குளிர்ச்சி ரொம்ப கம்மியாயிட்டு வருது அப்படின்னு நம்மகிட்ட பேசுகிற மொழி தான். இவங்களுக்கு வந்து நைட் ஆனாவே படுத்தாவே நைட் ஆனாவே ஸ்வெட் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். மெயினாக அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு, மெனோபாஸில் தொந்தரவு வர்றவங்களுக்குலாம் ஓவராக குளிர்ச்சி குறைஞ்சிச்சின்னு பேசுகிற மொழி தான். இவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்னா மோஸ்ட்லி இவங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ரொம்ப முக்கியமான மாதுளைப்பழ ஜூஸ் ரெகுலராக எடுத்துருந்தாவே நல்ல மாற்றம் தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டாகவும் இருக்காது, பிங்க்கு ஒயிட் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும், லைட் பர்பிள் கலரில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கருப்பாக நிறைய புள்ளி புள்ளியாக இருக்கும் நாக்கில். அவங்களுக்குலாம் வந்து ரத்தம் தேங்கி போயிடுச்சு, உடம்புல அங்கங்கே தேங்கி போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான். அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வெரிகோஸ் வெயின் வர்றவங்க கை மட்டும் சில்லுன்னு இருக்கும், உடம்புலாம் நல்லா இருக்கும், ஆனால் கை மட்டும் எப்போவுமே அவங்களுக்கு வந்து சில்லுனே இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க என் கை எப்போவுமே ஈரமாகவே இருக்குது அப்படின்வாங்க. ப்ளஸ் இந்த வெரிகோஸ் வெயின் வர்றது, தலைவலி அப்பப்போ தலைவலிக்குது எனக்கு, செஸ்ட்டு மார்பு வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. இவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக யோகா, உடம்பை அசைக்கிற மாதிரி யோகாசனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக இந்த கை கால் நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய யோகாசன பயிற்சிகள் பண்ணும் பொழுது ரத்தம் அங்கங்கே கட்டி இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும்போது இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க படிப்படியாக வெளியேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒயிட் கோட் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும், அவங்களுக்கு டீத் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கு இருக்கும், நாக்குக்கு சைடில் அப்படியே ஒரு வளைஞ்சு இருக்கும். இது வந்து ஸ்பிளின் கீ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கில் டீத் மார்க் இருக்கும், லைட் ஒயிட் கோட்டிங் இருக்கும், நாக்கு வந்து ரொம்ப பேலாக, அதாவது ரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பேலாக இருக்கும், அங்கங்கே டாட்டாக ரெட்டாக இருக்கும். இவங்களுக்குலாம் பசின்றதே இருக்காது, பசின்ற ஃபீலிங்கே இருக்காது, ஏதோ திங்கிங்கில் இருப்பாங்க. இவங்க என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா பசின்றதே கிடையாது, ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் சாப்பிடாம இருந்தால். ஸோ அதனால் உணவு எடுத்துக்கலாம், ஆனால் கால் வயிறு எடுத்தால் போதுமானது. பசிக்கும் போது ஒரு கால் வயிறு, அதோட கேப் விடுங்க. அதுக்கப்புறம் எப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு கால் வயிறு. ஸோ கால் வயிறு உணவு எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3/4 வயிறு காலியாக இருக்கட்டும். கால் வயிறு உணவை நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்துள்ள பானங்கள், இல்லை வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறீங்களா, அல்லது ஒரு சேலட் எடுத்துக்கலாம், இல்லை நல்ல காரச்சாரமான உணவு, எந்த உணவு வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் கால் வயிறு இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க இந்த தொந்தரவுல இருந்து படிப்படியாக வெளியே. ஒரு சிலருக்கு வந்து திக்காக ஒயிட் கோட்டிங் இருக்கும், நாக்கு வந்து ஒரு வித பேல் கலரில் இருக்கும், அதை வெளியேறி போயிருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் அவங்களுடைய நாக்கு ரொம்ப ஒரு தடிமனாக வீங்கி போயும் இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சில் டக்குன்னு உடனே ஒரு ஃபேன் போட்டால் கூட எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறது ஒரு கதகதப்பான விஷயத்த தான் லைக் பண்ணுவாங்க. லைட்டாக நீங்கள் ஒன்றில் ஃபேன் போட்டால் கூட எனக்கு குளிருது ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்ற சொல்கிற கேட்டகரி. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சூடு ரொம்ப விரும்புவாங்க, அதை தான் நோக்கி போவாங்க, எங்கெங்கெல்லாம் சூடாக இருக்கோ அதை நோக்கி விரும்பி போவாங்க. மெயினாக வந்து அந்த குழந்தை இன்ஃபெர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நாக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம்னா எப்போவுமே ஒரு வித சூடான உணவு, எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக கதகதப்பாக எடுத்துகிட்டு இருந்தாவே அவங்க வந்து இந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக வெளியேறலாம். இன்னொரு சிலருக்கு நாக்கில் எந்த வித படிமனும் இருக்காது, ஆனால் நாக்கு வந்து ரொம்ப வெளியேறி போயிருக்கும். இவங்களுக்குலாம் வந்து அந்த உள்ளுறுப்பில் வந்து ரத்தமே இல்லை அப்படின்னு பேசுகிற மொழி தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு வித படபடப்பு, தூக்கம் வராது, தூக்கமின்மையோடு இருப்பாங்க, ஏதோ ஒரு கவலையில் மூழ்கி போன மாதிரியும் ஒரு ஃபீல்னஸ் இருக்கும். ரொம்ப மெயினாக வந்து பெண்கள் சார்ந்த நிறைய தொந்தரவில்
இந்த ரத்தம் இல்லாதவங்க மெயினாக இருப்பாங்க. ஸோ பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரி வேலைகள் கம்பல்சரி செய்யணும். ஏதாவது ஒரு வேலையை வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓய்வுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. ப்ளஸ் இது இல்லாமல் உணவில் வந்து தினமுமே கொஞ்சமாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3த்தையும் கலந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 10 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டே வரணும். இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவங்க இந்த பிளட் டிஃபிஷியன்சி ரத்த குறைபாடுலேருந்து வெளியேறலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாக்கு நுனியில் வந்து சிவப்பாக இருக்கும். அவங்களுடைய நாக்கில் வந்து வெள்ளை கலரில் ஒரு தின்னாக படிவம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து கீ ஸ்டாக்னேஷன், அதாவது சக்தி ஓட்டமே போகாமல் அங்கங்கே தேங்கி போயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட திங்கிங் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. அன்ஸ்டேபிளாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது யோகாசனங்கள், ப்ளஸ் இது இல்லாமல் மெடிடேஷன். மனதை அமைதிப்படுத்துகிற மாதிரி ஒரு சாந்தமான இடத்துல இல்லை லைட்டாக ஒரு மெலோடி மியூசிக் இதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த தொந்தரவுலேருந்து படிப்படியாக வெளியேறலாம். நம்ம நாக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நாக்குலேயே எல்லா உறுப்போட கனெக்டிவிட்டியும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ நாக்கில் நுனி நாக்கு அப்படின்றத நம்மளுடைய இருதயம். நம்ம பார்த்துருப்போம், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்போம், டக்குன்னு நுனி நாக்கு வந்து ரொம்ப சிவப்பாயிடுச்சு, நுனி நாக்கு எனக்கு வலிக்குது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒயிட்டாக சீல் மாதிரி இருக்கலாம், அல்லது வெடிஞ்சு போயிருக்கும். அப்போனா இருதயத்தில் ஹார்ட்டில் இருக்கிற ரத்தம் அளவுக்கு அதிகமாக கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான். நல்லா இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடணும், சாப்பிட்டா அடுத்த செகண்ட் நாக்கு நுனி நாக்கு சுருக்குன்னு வலிக்குது குத்துது அப்படின்னா அந்த செகண்டில் ஹார்ட்டில் இருக்க ரத்தம் வந்து சூடாயிடுச்சுன்னு பேசுகிற மொழி தான். உடனே ஹார்ட்டை குளுமைப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் துவர்ப்பான உணவுகள் எடுத்திங்கன்னா உடனே சாந்தமாயிடும். ஹார்ட்டு குளுமை அடையும் போது அந்த நுனி நாக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்போ அந்த நுனி நாக்குக்கு கொஞ்சம் மேலே அடுத்தது என்ன இருக்குன்னா நம்மளுடைய நுரையீரல். அந்த இடத்துல வெடிப்பு இல்லை அந்த இடத்துல ஏதாவது கிராக்கு இல்லை அந்த இடத்துல புண்ணாயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் பலவீனமாக இருக்குது. நம்ம உள் உறுப்பில் பிராணம் சரியாக இல்லைன்னு பேசுகிற மொழி தான். ஸோ அவங்க நல்ல பிராண பயிற்சிகள் பிராணயாமெல்லாம் ரெகுலராக செய்யும் பொழுது அந்த தொந்தரவை படிப்படியாக சரி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய நாக்குக்கு அந்த முனி நாக்குக்கு நுரையீரலுக்கும் மேலே கொஞ்சம் உள்ள சென்டர் ஆஃப் த டங்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல ரொம்ப கிராக் இருக்குது, அப்படியே வெடிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வயிறு மண்ணீரல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பேசுகிற மொழி தான். இனிப்பு நிறைய எடுக்கிறவங்கலாம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதாவது டேஸ்ட் பட்டு கூட அங்கே இருக்காது, ரொம்ப வளவளவலான்னு இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நாக்கு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு வித சொரசொரப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதியில் ரொம்ப மொழுன்னு இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் வயிறும் மண்ணீரலும் பலவீனமாயிருக்கு. அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இனிப்பை கட் பண்ணிட்டு நல்லா காரச்சாரமான உணவுகள் எடுக்கும்போது நாளடைவில் அந்த டேஸ்ட் பட்டும் ரீஜெனரேட் ஆகும். அதுவே நம்மளுடைய நாக்கு ஓரத்தில் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் பித்தப்பை பலவீனமாக இருக்குது. ஒரு சில நாக்கு ஓரத்தில் எனி டைம் புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போனா உங்களுடைய கல்லீரல் சரியாக அங்கே வேலை செய்யலை, அல்லது நைட்டு நீங்கள் சரியாக தூங்கலை, அல்லது எனி டைம் நீங்கள் ஆன்லைனில் அதாவது நெட்டு இல்லை செல்லு டிவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுடைய கண் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, இல்லை கல்லீரல் ஓவராக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற பேசுகிற மொழி தான். ஏன்னா நம்மளுடைய நாக்கு இரு ஓரத்துலையும் கல்லீரல் பித்தப்பை எப்படி இருக்குன்றத நம்ம நாக்கு ஓரத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரெகுலராக நாக்கு ஓரத்தில் புண்ணு வருது அப்படின்னா கண்ணை ரெகுலராக ஐ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நைட்டு கம்பல்சரி அவங்க நைட் டியூட்டிலாம் தூக்கி போட்டு நைட்டு 10 மணிக்கெலாம் கண்ணுக்கு ஓய்வு விடுங்க. இந்த சின்ன டெக்னிக் பண்ணும்பொழுது உங்களோட நாக்கு ஓரமெல்லாம் புண் படிப்படியாக ஆறுறத கண்கூடாவே பார்க்கலாம். அதே மாதிரி நாக்கு உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் த டங். அந்த இடம் என்ன உறுப்பை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய குடல்கள், நம்மளுடைய சிறுநீரகம், நம்மளுடைய சிறுநீரகப்பை, கிட்னி, யூரினரி பிளாடர் மற்றும் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய உள்நாக்கு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பட் வந்து நாக்கெலாம் லைட்டாக சொரசொரன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் உள்நாக்கு மட்டும் பாருங்கள், உள்நாக்குனா உள்ளே கிடையாது, நாக்கு கொஞ்சம் உள்ள கொஞ்சம் பல்ஜாகவே இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட் பட்ஸுக்கள் அங்கே கொஞ்சம் பல்ஜாக தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு 10-20 நிறையா இருக்கும். அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல அந்த சிறுநீரகம், சிறுநீரகப்பை மற்றும் குடல்கள் ஏதோ ரூபத்தில் பலவீனமாக இருக்குன்னு நம்மகிட்ட பேசுகிற மொழிகள் தான். அப்போ அவங்க வந்து நிறைய நீர் ஆகார உணவுகள் எடுக்கும் பொழுது அதெல்லாம் படிப்படியாக குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். மெயினாக அந்த லாஸ்ட் நாக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா மெயினாக நைட்டு டப்பாத் எடுக்கும்போது அந்த பல்ஜாக இருக்கிறது படிப்படியாக குறையிறதையும் நீங்கள் அனுபவிச்சே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாக்குகள் அது கொடுக்குற தொந்தரவுகள் மூலயமா நம்ம உள்ளுறுப்பு எது பலவீனம்ன்றதை நம்மகிட்ட அழகாக பேசிக்கிட்டு தான் இருக்குது. அதற்கேற்ற உணவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு படிப்படியாக உங்கள் உள்ளுறுப்புக்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதற்காக நம்ம உள்ளுறுப்புகளுக்காக போய் ஸ்கேன் எடுத்துக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் நாக்கை நீங்கள் சமப்படுத்தி
அழகுபடுத்திட்டீங்கன்னாவே உங்கள் உள்ளுறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கதகதப்பாக இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாக்கு லைட்டாக அந்த ஈரத்தன்மை பிசுப்பாக இருக்குது, லைட்டாக இருக்கணும், இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் உடம்புல அந்த சுரப்பிகள் எல்லாமே, அந்த கிளான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு சுரப்பிகள் சுரந்துட்டு தான் இருக்குது. காதுலையும் ஒரு வித சுரப்பி சுரக்குது, நம்மளுடைய கண்லையும் சுரந்துட்டு இருக்கு, நம்ம வாயில் எச்சியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், அந்த இடமும் ஒரு வித பிசுப்பாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு வித பிசுப்பு தன்மை இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 75% மேலே வாட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் நீர்த்தன்மையை தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த பிசுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிசுப்பு தன்மை நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா நாக்கில் ஒரு வித லைட் பிசுப்பு இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் வறட்சியாக வறண்டு போயிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த பாய்மங்கள் அப்படின்ற இந்த நீர்த்தன்மை வந்து வறண்டு போயிருக்கு. ஸோ நிறைய நீங்கள் நீர் ஆகாரங்கள் கம்பல்சரி எடுத்தே தீரணும். இதை எடுத்தால் மட்டும்தான் இனி வருங்காலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இதனால் நம்ம நாக்கை வச்சு நம்ம உள்ளுறுப்பு எப்படின்றத பார்த்து அதற்கேற்ற உணவுகளை நீங்கள் கொடுத்து உள்ளுறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பார்க்கலாம். நன்றி.